வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய தினம் 2 விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். அதாவது முதலாவதாக, முற்றும் துறந்தவர்கள் துறவிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று துறவிகள் ஒரு சில பேர் செய்திருக்கின்ற வேலையை பார்க்கின்ற வேளையில் இவர்களெல்லாம் துறவிகளா என்று எண்ணத் தோன்றுகின்றது. அப்படியான செயற்பாடு ஒன்றுக்காக ஒரு பௌத்த தேரர் இப்பொழுது தேடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம். அதே வேளையில் முல்லைத்தீவு முள்ளியவளையில் காவல்துறை அதிகாரிகளால் 10 வயது சிறுமி ஒருவர் சப்பாத்து காலால் உதைந்து போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும், நேற்றைய தினம் நான் உங்களுக்கு தந்திருந்த இராணுவ நிலையத்துக்கு தகரம் தருவதாக அழைக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பான விவகாரம், இன்று அதற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியிலே ஆராயப் போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொளிக்குள் செல்லலாம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அப்பே ஜெயபல கட்சி. இந்த கட்சி தனிய தேரர்களை மட்டும் கொண்டதாக, பௌத்த துறவிகளை உள்ளடக்கியதாக, நாட்டுக்கு நன்மை செய்ய போகின்றோம் என்கின்ற பாணியிலே வெளிவந்த ஒரு கட்சியாக இருந்தது. இந்த கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்தது. அதுவும் போனஸ் ஆசனமாக ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது. இந்த ஆசன பங்கீட்டிலே இடம்பெற்ற ஒரு சர்ச்சை காரணமாக ஒரு பௌத்த துறவி இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார். முற்றையும் துறந்து இருப்பவர்களே துறவிகளாக கருதப்படுவார்கள். ஆனால் இந்த துறவிகள் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு துறவி, அதாவது அப்பே ஜெயபல கட்சியின் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற வேதனி கம விஜய திச தேரர், இவர்தான் இந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். இந்த ஆசன பங்கீடு, தேசிய பட்டியல் மூலம் கிடைக்கப்பெற்ற ஒரு ஆசன பங்கீட்டுக்காக இந்த தேரர் கடத்தப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய ராஜபக்ச மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இருவர் முன்னிலையிலும் இவர் கடத்தப்பட்டு, தேசபந்து தென்னக்கோனினுடைய அலுவலகத்துக்கு இவர் அழைத்துச் செல்லப்பட்டு, இவர் மிரட்டப்பட்டு, இவரிடமிருந்து ஒரு கையெழுத்து பெறப்பட்டு அந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை இவரிடமிருந்து பெறப்பட்டு, அது அத்துரலிய ரத்ன தேர என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற வேளையில் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவினர் இவரை தேடிச் சென்றிருக்கிறார்கள். தேடிச் சென்றிருந்த வேளையில் அங்கிருந்து தேரர் காணாமல் போயிருக்கிறார். பௌத்த தேரர் காணாமல் போனது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்ற வேளையில் அவரது தொலைபேசியும் இப்பொழுது செயலிழந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்கின்ற ஒரு தேரர் ஒரு நீதி விசாரணைக்கு பயந்து இவர் ஒளித்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் கோத்தபாய மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய, முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இருவரும் இந்த தேரரை அழைத்து மறைத்து வைத்து விசாரணை செய்து மிரட்டியே அவரது செயலாளரிடமிருந்து கையெழுத்தை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது வந்திருக்கிறது. இவை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்கின்ற விசாரணைகளுக்காக இவர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு போலீஸ் மா அதிபரே தலைமறைவாகி இருந்து பின்னர் சரணடைந்தது ஒரு கதையாக இருப்பது நாம் எல்லோருமே அறிந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மறைந்திருந்து பின்னர் சரணடைந்ததும் எமக்கு எல்லாம் தெரியும். இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது பௌத்த துறவியும் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் ஏதோ ஒரு நீதிமன்றத்திலே ஆஜராவார் என்பதுதான் கதையாக இருந்து வருகிறது. எனவே தேரர்கள் கூட இவ்வடியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது ஒரு வேடிக்கையான கதையாகத்தான் இருந்து வருகிறது. இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த முள்ளியவளை பிரதேசத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம், ஒரு அரச கட்டிடத்திலே தங்கியிருந்த தாயும் மகளும் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறி சுவிஸிலே வாழ்ந்து வருகின்ற ஒரு நபரது வீட்டிலே இவர்கள் வீட்டு உரிமையாளரின் அனுமதியோடு குடியிருந்திருக்கிறார்கள்.
இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சுவிஸிலே வசித்து வருகின்ற அந்த நபருக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இவர்கள் தனது வீட்டினை உரிமை கொண்டாடி விடுவார்கள் என்று. எனவே இவர் முள்ளியவளை போலீசாருக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார், இந்த வீட்டிலிருந்து இவர்களை வெளியேற்றுங்கள் என்று. எனவே இவரின் அடிப்படையில், இவரால் கொடுக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அங்கே சென்ற போலீசார் வீட்டிலிருந்து அந்த தாயையும் மகளையும் வெளியேற்றியிருந்தார்கள். எனவே இவை தொடர்பாக தங்களுக்கு நீதி கேட்டு தாயும் மகளும் முல்லைத்தீவு முள்ளியவளை போலீசாருக்கு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக அங்கே வந்திருந்தார்கள். அவர்களது எந்த விதமான குற்றப்பத்திரிகையும் ஏற்றுக்கொள்ளாத போலீசார் அந்த தாயை மகளையும் போலீஸ் நிலையத்தில் இருந்து சப்பாத்து கால்களால் உதைத்து வெளியே தள்ளி இருக்கிறார்கள். எனவே இவை தொடர்பாக அவசர போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்ட அந்த தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், இது தொடர்பாக விசாரிக்க வேண்டுமானால் நீங்கள் கொழும்பிலே வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்வதென்று திகைத்தாத தாய் மகளும் போலீஸ் நிலையத்துக்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவினர் இந்த விடயத்திலே தலையிட்டிருக்கிறார்கள். ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது மிகவும் மிலேச்சத்தனமான ஒரு செயலாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. தகரம் தருகிறோம் என கூறி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், போலீஸ் நிலையத்தில் வைத்து ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த பெரும் பெரும் குற்றச்செயல்களோடு யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் பெரும் போலீசார், இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், இவ்வாறு தான் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபடியாக இருக்கின்ற காலகட்டத்திலே நேற்றைய தினம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த தகரம் தருவதாக கூறி அழைத்து செல்லப்பட்டு இராணுவ முகாமுக்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட அந்த 32 வயது இளைஞன் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுபடியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த பாதாள உலக கோஷ்டியினரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாதாள உலக குழுவினர் தங்களது கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு எழுந்திருக்கிறது. எனவே இப்பொழுது மேல் மாகாணத்திலே முற்றுமுழுதாக இராணுவத்தினரின் உதவியை நாடி இப்பொழுது இராணுவத்தினரால் இந்த பாதாள உலக கோஷ்டியினர் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று இடங்கள் சந்தேகிக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் இப்பொழுது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு தேடுதல்கள் பலவும் இடம்பெற்று பலர் கைது செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவை நாடு முழுவதும் பரவலாக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றச்செயலை தடுப்பதற்காக இராணுவத்தினரை இறக்கி அந்த குற்றச்செயலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று இப்பொழுது அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.